சற்று நேரத்தில் கார்த்தி இவன் வீட்டிற்கு வந்ததும், கிளம்பலாமா, அவசரம்னு சொன்னியே என்று விஜயிடம் கேட்டான். அதற்கு விஜய், வாடா கொஞ்சம் உட்கார மச்சான், உன்கிட்ட பேசணும், அப்புறம் கிளம்பலாம் என்றான். விஜய் பேசணும் என்றதும் சாதாரணமாக இருந்த கார்த்தி சற்று படபடத்தான். என்னடா பேசணும்? நீ அவசரமா போகணும் தானே சொன்ன, அதான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். இப்போ என்னடானா பேசணும், பொறுமையா போகலாங்கிற, எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா என்றதும் விஜய் மெதுவாக ஆரம்பித்தான். ஏண்டா நாயே, ஏண்டா உனக்கு இந்த எச்சக்கலை புத்தி? உன் மேலே இருந்த மரியாதையை ஏன் இப்படி நீயே கெடுத்துக்கிற என்று விஜய் கேட்டதும் ஒன்றும் புரியாதவனாக கார்த்தி, டே விஜய், என்னடா சொல்ற என்று பேந்த முழித்தான். என்னதான் பன்னியை குளிப்பாட்டி நடு வீட்டில் சோறு வச்சாலும் பன்னி புத்தி பீதிங்க தான் போகுமா, அது போல என்றான் விஜய். கார்த்தி இப்போது விஜயிடம், டே நீ பேசுறதெல்லாம் நல்லா இல்லை மச்சான், எனக்கு தலை சுத்துது, நீ எதையோ மனசில் வச்சுட்டு பேசுகிற என்றான். அடச்சி, அப்படி என்ன என்னோட ஃபோன்லேருந்து பத்மாவோட நம்பரை திருடி அது அவதான்னு கண்டுபிடிக்க உன் புத்தி போகுது? இதை கேட்டதும் இல்லை என பம்மினான் கார்த்தி. இப்படிப்பட்ட புத்தி உள்ள நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் வேலைக்கு போய் ஓட்ட போற என்றபடி விஜய் பத்மாவினுடைய கைபேசிக்கு அழைத்தான். பத்மா போனை எடுத்ததும், இந்தாமா பது, இங்கதான் கார்த்தி சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசு, அப்பதான் சார் நம்புவார் என்று கார்த்தியிடம் போனை கொடுத்த போது வெட்கத்தில் கூனி குறுகி ஏதும் பேச முடியாதவனாக உட்கார்ந்திருந்தான். விஜயிடம் துவக்கடீர் என விழுந்து, மச்சா என மன்னிச்சிடு என ஓ என்று அழத் தொடங்கிவிட்டான். விஜய் அவனிடம், டே எந்திரிடா, பத்மா லைன்ல தான் இருக்கா, ஒன்னும் திட்டலாம் மாட்டா, இந்தா பேசு என்றான். கார்த்தி காதில் போனை வைத்ததுமே பத்மா ஹலோ என்றாள். உடனே கார்த்தி சாரி என திரும்பவும் அழத் தொடங்கினான். பத்மா அவனிடம் ஆங்கிலத்தில், ஏன் உனக்கு இவ்வளோ சந்தேகம், சரி விடு, இனிமே இது மாதிரி பண்ணாத, போனை விஜய் கிட்ட கொடு என்றாள். பத்மா விஜயிடம், ஹே விடியா, ஏதோ பாவம் ஆர்வத்தில் பண்ணிட்டான் என்றாள். விஜய் அதற்கு சரி நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் என்று போனை வைத்தான். செய்த தவறில் கூனி குறுகி உட்கார்ந்திருந்த கார்த்தியை பார்த்து விஜய், விடுறா, ஏதோ பண்ணிட்ட, நீயே இப்படி நடந்துட்டேன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி நடந்துப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் வீட்டில் இந்த விஷயத்தை எப்படி பேசி சம்மதம் வாங்க போறேனோ, இப்போ பார்த்து எங்கள் அப்பா வேற இந்த நிலைமையில இருக்காரு. சரி, நாளைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியட்டும், அதற்கு அப்புறமா தான் ஸ்டுடியோவோட வேலைகளையும் தொடங்கணும் என்றான். இவன் கூறிய பதிலில் இருந்து சற்று ஆசுவாசமான கார்த்தி, நாளைக்கு வேணா நான் உதவிக்கு வரட்டுமா என்றான். அதற்கு விஜய், அதெல்லாம் தேவையில்லை, நீ எதுக்கு வெட்டியா லீவ் போடுற, ஆபீஸ் முடிச்சிட்டு முடிஞ்சா வா என்றான். அடுத்த நாள் காலை விஜயுடைய அப்பாவிற்கு 5 மணிக்கெல்லாம் ஆபரேஷன் தொடங்கப்பட உள்ளதால் இன்று இரவே அவனது அத்தையும் அவனும் அவனது அம்மாவுடன் தங்கிக் கொண்டனர். அங்கு இவர்கள் இருவரும் சென்றதும் அவனது அம்மா அத்தையிடம், நான் இவனோட தம்பிகள் 2 பேர்கிட்டையும் பேசிட்டேன், அதான் இவன் கீழே தான் இடம் கேட்டான், அவனுங்க குடோனில் சாமான் எல்லாம் வச்சிருக்கானுங்களாம், ஒரு 2 வாரத்தில் காலி பண்ணி மேலே மாற்றிக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டானுங்க. அதற்கு அவனது அத்தை, அப்போ 2 வாரத்தில் மாற்றி கொடுத்துருவானுங்களா, ஏன்னா இவனுக்கும் வயசாகுது, இவனும் பிடிமானமே இல்லாமல் இருக்கான், ஏதாவது இருந்தாதான் சம்பந்தம் பேசுகிற இடத்துலையும் பொண்ணு கொடுப்பாங்க என்றாள். இது எப்படியோ தரேன்ட்டானுங்கள்ல, விடுங்க என்றாள். நாளைக்கு காலையில் எங்கள் அண்ணன் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும், மனுஷன் உயிர் பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம், எங்கள் அண்ணன் உயிர் பிழைச்சி வந்தார்னா அந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவோம். காலை 5 மணிக்கு விஜயனுடைய அப்பாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்வதால் அவருடைய நெஞ்சு மற்றும் கைப்பகுதிகளில் உள்ள மயிரை மழிப்பதற்கு ஒருவர் வந்திருந்தார். அதற்கு பின் அவரை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து சென்றனர். சுமார் 2 மணி நேரம் சென்ற பின்பு டாக்டர் ஆபரேஷனை முடித்து கொண்டு வெளியில் வந்தார். அவனது அம்மாவை பார்த்த டாக்டர் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்ததாகவும் சுமார் 1 மணி நேரத்துக்கு பின்பு அவரை பார்க்கலாம் என்றும், ஒரு நாள் மட்டும் ஐசியூ வார்டில் இருந்து கண்காணித்து விட்டு அதன் பின் நாளை மதியம் நார்மல் வார்டுக்கு மாற்றி விடுவதாகவும் டாக்டர் தெரிவித்தார். 1 மணி நேரம் சென்ற பின்பு நர்ஸ் வந்து இவர்களிடம் ஒருவராக சென்று ஐசியூ வார்டிற்குள் பார்க்குமாறும் அவருடன் எதுவும் பேசக்கூடாது எனவும் தெரிவித்தாள். இவர்களும் ஒருவர் பின் ஒருவராக பார்த்துவிட்டு அவர்களுடைய அறைக்கு வந்தனர். அவனது அம்மா இவர்களிடம், நாம கும்பிட்ட குலசாமி நம்மளை கைவிடல, இந்த வருஷம் நடக்கிற நம்ம குலதெய்வ பூஜையில காடேரிக்கு ஒரு சூள ஆடு பூஜை செய்ய சொல்லி எப்பவும் கொடுப்போம், ஆனா இந்த வருஷம் 2ஆ கொடுக்க சொல்லணும் என்றாள். அவர்களது ஊரில் சூள ஆட்டு பூஜை மிகவும் பிரசித்தம். எல்லோரும் ஏதோ வேண்டிக் கொண்டு ஆடு மற்றும் கோழியை
படையலாக கொடுப்பார்கள். ஆனால் இவர்களுடைய குலதெய்வ காடேரி அதையெல்லாம் ஏற்க மாட்டாளாம். அவளுக்கு கொடுக்கப்படும் படையலின் ஆட்டு வயிற்றில் செனை வைத்த குட்டியுடன் இருக்க வேண்டும், இல்லையேல் காடேரி ஏற்க மாட்டாள் என்பது அவ்வூரின் ஐதீகம். இந்த பூஜை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடப்பதால் இதை காண பலர் பல ஊர்களிலிருந்தும் வருவார்கள். அன்று இரவு சுமார் 150 முதல் 200 ஆடுகள் காடேரிக்கு பலி கொடுக்கப்படும். அதன் பின் அவை ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்ட சமையல்காரன் மூலமாக பல கிடாய் பாத்திரங்களில் ஜனஜோராக சமையல் நடந்தேறும். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலையில் சுட சுட சாதத்தையும் பெரிய குண்டானில் எடுத்து வரும் ஆட்டுக்கறியையும் அச்சோற்றின் மேல் அள்ளி நிரப்புவார்கள். பூஜை கொடுத்தவர்கள் ஆட்டுக்கறியை வாங்கிச் செல்ல விரும்பினால் தனியாக ஒரு சட்டி எடுத்து வர வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற சட்டி முழுவதும் ஆட்டுக்கறியை நிரப்பி கொடுத்து விடுவார்கள். அவனது அம்மா இப்படி சொன்னதும் வருஷம் அந்த ஆட்டுக்கறியை வீட்டுக்கு எடுத்து வந்து சுமார் 2 நாட்கள் அனைத்து வேளைகளிலும் சாப்பாட்டுடன் விஜய் வெளுத்து வாங்குவான். அவனது நாக்கு ஆட்டுக்கறியை சுவைப்பதற்கு இப்போதே சப்பு கொட்ட தொடங்கியது. இந்த நினைப்புடன் இருந்தவனை அவனது அம்மா, டே கீழே போய் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு வாடா, அப்படியே சாப்பிட்டுட்டு எங்க 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்துடு என்றாள். அவனது அத்தை இவனிடம், நீ சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்னா நானும் அப்படியே ஆபீஸ் கிளம்புவேன், எப்படியும் அப்பாவை நாளைக்கு தான் இங்க கொண்டு வர போறாங்க, அதனால நான் இருந்து என்ன பண்ண போறேன், நீ முடிஞ்சா உன் பைக்ல என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டேன்னா தேவலை என்றாள். அதன்படியே இவனும் அத்தையை அவளுடைய அலுவலகத்தில் சென்று இறக்கினான். அப்போது அவனிடம் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து, இந்தா சும்மா ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோ என்று கொடுத்தாள். இவனும் அதனை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். அப்போது கார்த்தி இவனை அழைத்தான். சற்று பரபரப்பான குரலில், கார்த்தி மச்சான் எங்க இருக்க, கொஞ்சம் அர்ஜென்ட், வீட்டில் இருந்தேன்னா நான் வரேனே என்றான். விஜயும் வரச் சொன்னதால் சற்று நேரத்தில் அவனுடைய வீட்டை சென்றடைந்தான். விஜயினுடைய அறைக்குள் நுழைந்ததுமே, கொஞ்சம் வாடா என்று குளியல் அறைக்குள் அழைத்து சென்றான். விஜய், ஏண்டா, என்னடா, என்ன ஆச்சு, எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வர என்றான். அதற்கு அவன் அணிந்திருந்த பேண்ட்டையும் அங்கியையும் கழற்றி அவனது பிறப்புறுப்பை காண்பித்தான். அது மிகவும் வீங்கி தொங்கிக் கொண்டிருந்தது. என்னடா இது, இப்படி பூதமா வீங்கி கிடக்கு என்றான் விஜய். அதற்கு கார்த்தி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அதான் ஆபீஸ்ல உன்னை உஷார் பண்ண, நேற்று நைட்டு வீட்டில் யாரும் இல்லை, அதான் அவ வாடான்னா நானும் அவ கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டேன். அங்க போனதுமே அவளுடைய துணியை கழட்டி விட்டு சீக்கிரமா வந்து என் அந்தரங்கத்துல வையேன்னு ரொம்ப ஏங்குனா. எனக்கு இதுதான் முதல் அனுபவமா, அதான் ஆசையோட போய் அவ இதுல உள்ள வைக்கிற, பயங்கரமான ரணமான வலி. அவளா குத்து குத்துன்னு பொறுமுறா, நானும் விடாம முயற்சி செஞ்சு உள்ள நுழைக்க பார்க்குறேன், அப்படி வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியாவது உள்ள விட்டுடலான்னு பார்த்தேன், கடைசியில பார்த்தா இப்படி வீங்கிடுச்சு என்றான். இதை கேட்டதும் விஜய் என்று சிரித்தான். டே, நான் இங்க வலியில துடிக்கிறேன், உனக்கு அது சிரிப்பா இருக்கா என்றான் கார்த்தி. இப்ப என்னடா பண்றது என்றதற்கு அடுத்த தெருவில் இவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் பல ஆண்டுகளாக காண்பித்து வரும் டாக்டர் பட்டிடம் அழைத்து சென்றான். டாக்டர் பட் பூரி போன்று வீங்கியிருந்த அவனது உறுப்பை பார்த்துவிட்டு, சின்ன வயசுல இருந்து நீங்க சிறுநீர் கழிக்கும் போது தோலை நீவி விட்டு போற பழக்கம் இல்லையா என கேட்டார். உங்களோட பிறப்புறுப்பு அதனால முழுவதுமா தோல் மூடி இறுகிடுச்சு, இப்போ டெம்பரரியா அந்த இடத்துல குத்தி சீல் உடைச்சு விடுறேன், ஆனா இதுக்கு ஒரே தீர்வு சர்க்கம்சிஷன், பிறப்புறுப்பில் தோல் நீக்கும் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்றார். கார்த்தியை ஒரு அறைக்குள் உள்ளே அழைத்துச் சென்றவர் ஒரு ஊசியை கொண்டு பிறப்புறுப்பின் 2 இடங்களில் ஊசியை வைத்து குத்தினார். அதற்கு பின் டயரில் பஞ்சர் ஆனதை போன்று மெல்ல மெல்ல அதன் வீக்கம் இறங்கியது. கார்த்தியிடம், டாக்டர் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல என்று கேட்டதற்கு, வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க என்றான். ஓ அப்படியா, அப்போ கூடுமானவரை இந்த அறுவை சிகிச்சையை சீக்கிரமா கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யறது நல்லது. ஏன்னா இந்த அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு ஒரு 2 மாச காலத்துக்கு உடலுறவு வச்சுக்க கூடாது என்றார். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், என் பேரை சொல்லி அவரை போய் பார்த்து அறுவை சிகிச்சையை செய்திடுங்க என்றார். அதன் பின் விஜயை பார்த்த பட், அப்பா எப்படி இருக்காரு, பார்த்து ரொம்ப நாளாச்சே, முன்னெல்லாம் ஃபோன்லயாச்சும் பேசுவாரு, கடைசியா இங்க வந்திருந்த போது பேங்காக் போறதா சொன்னாரு என்றவுடன் விஜய், அப்பா பேங்காக் போயிருந்தப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்து நேற்று தான் அவருக்கு ராமச்சந்திராவில் ஆன்ஜியோ பண்ணியிருக்கோம். அதற்கு டாக்டர், அவர் அப்படி ஒன்றும் சிகரெட் பிடிக்கிற மனுஷன் கிடையாது, மன அழுத்தம் காரணமாக வந்திருக்கலாம், நான் அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு என்றதற்கு,
எப்படியும் இன்னும் 2-3 நாள் ஆகும் டாக்டர் என்றான். நான் முடிஞ்சா அதுக்கப்புறம் அவரை பார்க்க முயற்சி பண்றேன் என்றார் டாக்டர் பட். வீட்டிற்கு சென்றதும் வலியிலிருந்து சற்று ஆசுவாசமான கார்த்தி விஜயிடம், டே மச்சான், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் முதல் முறையா அந்த பொண்ணோட உடலுறவு கொள்ள முயற்சி பண்ணதுக்கே நாக்கு தள்ளி இப்ப வீங்கி தொங்குது. நீ பத்மாவோட 3-4 நாள் ஒன்னாவே தங்கியிருக்கீங்க. எப்படியும் உங்களுக்குள்ளேயும் எல்லாம் நடந்திருக்கும். உன்னோட பொக்கிஷம் ஒன்றும் சேதாரம் ஆகலையோ என்று கேட்டான். அதற்கு விஜய், அதை ஏன் கேட்குற, சும்மா ஒரே கும்தலக்கா தான், நம்ம ஆயுதம் எல்லாம் பயங்கர பலசாலி தெரியும்ல என்றான். அதற்கு கார்த்தி, உன்னோடத கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்னா அவளோட எப்படியும் நல்லா விளையாடி இருப்ப. அவ்வளோ பேரழகி. சும்மா சாதாரண குச்சி ஐஸையே விடமாட்டானுங்க. உனக்கு கிடைச்சதோ குல்ஃபி ஐஸு. மவனே, நீயா விட்டு வச்சிருப்ப என்றதும் இருவரும் குளியல் அறைக்குள் சென்று இருவருடைய ஆயுதத்தையும் பார்ப்பது என முடிவு செய்தனர். விஜய் தனது ஆயுதத்தை கார்த்தியிடம் காட்டியதும், எங்க கொஞ்சம் உன் தோலை நீவு என்றதும் அவனுடைய ஆயுதத்தின் மேல் பகுதியில் இருந்த தோலை நீவி அதை ஸ்பிரிங் போல கீழ்வரை கொண்டு காண்பித்தான். அதை பார்த்த கார்த்தி, அடேப்பா, நான் சும்மா லேசா நீவி காட்டுடான்னு சொன்னேன், நீ என்னடானா ஸ்பிரிங் மாதிரி சட்டு சட்டுன்னு கீழே நீவி விட்டுட்டே இருக்க. அதான் ஐயா மேல ரொம்ப பாசமா இருக்கும் என்றான். இப்போது கார்த்தியிடம் விஜய், உன் ஆயுதத்துல இருந்து மேல இருக்க தோலை லேசா நீவு என்றதற்கு ஒரு கேட்டின் கதவு முழுக்க இருக்க மூடி இருப்பதைப் போல கார்த்தி அதை பலமுறை நீவி பார்த்ததும் திறக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததுமே விஜய், ஏய் என்னடா நீ சின்ன வயசுல ஒண்ணுக்கு போகும்போது ஐயா அப்படியே தோலை நீவாம போவீங்களோ, அதான் ஜன்னல் இறுக்கமா சாத்திக்கிச்சு என்றான். இதை மட்டும் சரி செய்யாம கல்யாணம் பண்ண சத்தியமா அவன் பொண்டாட்டி கடுப்பாயிடுவா. நீயும் தினமும் உள்ள நுழைக்க முயற்சி செஞ்சு ஐயோ அம்மான்னு கத்திட்டே கிடக்க வேண்டியதுதான். அதனால டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல இதை அறுவை சிகிச்சை பண்ற வழியை பாரு என்றான். கடைசியாக அவனிடம், உனது சாத்திய ஜன்னலை விலக்கினால்தான் உன் வாழ்க்கையில் குத்து விளக்கு ஒளி வீசும் என்று பழமொழி வேறு பாடினான். இவன் இப்படி பாடியதும் கார்த்தி தனது சாற்றிய ஜன்னலை திறப்பதற்காக டாக்டர் பட் பரிந்துரைத்த அறுவை சிகிச்சை நிபுணரை பார்ப்பதற்கு கிளம்ப ஆயத்தமானான். கிளம்பிக் கொண்டிருந்த கார்த்தியை பார்த்து விஜய், நல்ல முடிவு எடுத்திருக்க, உன் வாழ்க்கை மிளிர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மச்சி என்று நண்பன் கார்த்தியை அங்கு செல்வதற்கு வழி அனுப்பி வைத்தான் விஜய். இப்போது விஜய் அப்பாவை நார்மல் வார்டிற்கு மாற்றி 2 நாட்கள் ஆனதால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் முழு பரிசோதனையையும் செய்துவிட்டு அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என தெரிவித்தார். அதன்படியே அவர்களும் அவனது அப்பாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தனர். அப்பா வீட்டிற்குள் நுழையும் முன்பு அவனது அம்மா அவர்களது வீட்டில் வேலை செய்யும் காமாட்சியை அழைத்தாள். ஒரு எலுமிச்சை பழத்தையும் கற்பூரத்தையும் கையில் கொடுத்து அவருக்கு திருஷ்டி கழிக்குமாறு அறிவுறுத்தினாள். அதன்படியே திருஷ்டி கழித்ததும் அவனது அப்பாவை உள்ளே அழைத்து கொண்டு சென்றனர். சற்று நேரம் ஓய்வெடுத்த விஜயின் அப்பாவை காண பல உறவினர்களும் நலம் விசாரிக்க ஒருவர் பின் ஒருவராக வலம் வர தொடங்கினர். அப்படி நலம் விசாரித்து விட்டு செல்லும் பெரும்பாலான உறவினர்கள் கடைசியாக செல்லும் போது, கூடிய சீக்கிரம் உங்க வீட்டில் நடக்க போற நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறோம் என்றபடியே சென்றனர். இது விஜயனுடைய அப்பாவிற்கு மிகுந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவனது அம்மாவிடம், என்னது இது, வீட்டுக்கு வரவன் போறவன்லாம் இதையே சொல்றானுங்க, நாமளே அமைதியா இருந்தாலும் ஊர் வாயை மூட முடியாது போல இருக்கே என்று வருத்தம் கொண்டார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.